மருத்துவ படிப்பிற்கு இடம் கிடைத்தும் குடும்பச் சூழல் காரணமாக படிப்பை தொடர்வதில் தயக்கம் காட்டுகிறார் திருச்சியைச் சேர்ந்த மாணவர் கோகுலநாதன். தகுந்த உதவி கிடைத்தால் மட்டுமே படிப்பை தொடர இயலும் என்ற நிலையில் தனக்கு அரசு உதவ வேண்டும் என கோகுலநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார். திருச்சி பெரிய கடை வீதியின் அருகே உள்ள சந்துக்கடை பகுதியைச் சேர்ந்தவர் கோகுலநாதன். இவருக்கு திருச்சியில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ படிப்பிற்கு இடம் கிடைத்துவிட்டது. தங்கள் பெருங்கனவு நிறைவேறிய மகிழ்ச்சியில் நிறைந்து காணப்பட வேண்டிய குடும்பத்தினரின் முகங்கள் கவலை தோய்ந்து காணப்படுகின்றன. இதற்கு காரணம் அவர்களது வறுமையான குடும்ப சூழல். 8 ஆண்டுகளுக்கு முன்னரே தந்தை இவர்களை விட்டு பிரிந்து சென்ற நிலையில் தாயின் அரவணைப்பில் வளர்ந்த கோகுலநாதன் குடும்ப வறுமை காரணமாக வேலைக்கு சென்றபடியே கல்வி பயின்று வந்துள்ளார். அம்மா என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. அந்த கஷ்டத்தை தான் நானும் படித்தேன். அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி நான் நகைக்கடை, ஃபேன்சி ஸ்டோர் இந்த மாதிரி கடைக்கெலாம் போய் வேலை பார்த்து அம்மா கொஞ்சம் வருமானத்தை கொஞ்சம் சேர்த்து கொடுத்தேன். 10th நான் 492 மார்க்ஸ் வாங்கினேன். 11th 12th கடைக்கு போய் வேலை பார்த்து தான் படித்தேன். 12th 1176 மார்க் வாங்கினேன். என்னோட மெடிக்கல் கட் ஆஃப் 197.75. தனது குடும்பத்தை வறுமையிலிருந்து மீட்க படிப்பு மட்டுமே உதவும் என்பதை புரிந்து கொண்ட கோகுலநாதன் மருத்துவ படிப்பை தேர்வு செய்துள்ளார். முதல் வருட கல்லூரி கட்டணமான 13,500 ரூபாயை செலுத்திவிட்டாலும் புத்தகங்கள், இதர பொருட்கள் மற்றும் வரும் ஆண்டுகளுக்கான கல்லூரி கட்டணம் ஆகியவற்றை செலுத்த வசதி இல்லாமல் தவிக்கிறார். வீட்டிலேயே வடகம், ஊறுகாய் போன்றவற்றை தயாரித்து விற்பனை செய்து வரும் கோகுலநாதனின் தாய் இதில் வரும் வருமானத்தை வைத்து அன்றாட செலவுகளை மட்டுமே கவனிக்க முடிகிறது எனவும் மகனின் மருத்துவராக வேண்டுமென்ற கனவு கனவாகவே நின்றுவிடக் கூடாது என்றும் வேதனைப்படுகிறார். மெடிக்கல் சீட்டும் கிடச்சிருக்கேன் பையனுக்கு. ஏதோ என்னால் முடிஞ்சது முதல் ஃபீஸ் கட்டிட்டேன். அடுத்தது படிக்க வைக்க இன்னும் மேலும் இருக்கலாம், என்னால் முடியலை. ஆனால் பையன் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறாரு. எனக்கு இன்னும் மேலும் என்ன செய்கிறதுன்னு ஒன்றும் புரியாமல் நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். கவுன்சிலிங்கில் எனக்கு கேபி விஸ்வநாதன் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிச்சு. அந்த காலேஜ் அட்மிஷன் ஃபீஸ் 13,500 கட்டியிருக்கோம். இதுக்கு எம்பிபிஎஸ்க்கு அடுத்தடுத்த வருஷம் படிக்கிறதுக்கும் எங்களுக்கு இன்னும் அதிகமாக செலவாகும். இப்போ உள்ள குடும்ப வருமானத்துக்கு அது எங்களுக்கு பத்தாது. இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது. சீனியர்ஸ்டே கேட்டதுக்கு 50,000 செலவாகும்னு சொன்னாங்க. தமிழக அரசு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். தமிழக அரசும் உதவும் உள்ளங்களும் உதவி செய்தால் மட்டுமே மருத்துவ படிப்பை பயில முடியும் என தெரிவிக்கும் கோகுலநாதன் மருத்துவத்துறையில் சாதிக்க விரும்பி காத்திருக்கிறார். கல்வி பயில வேணும் என ஆர்வமுடைய பல திறமை வாய்ந்த இளைஞர்களுக்கு வறுமை ஒரு தடையாய் அமைகிறது. அந்த வகையில் வாய்ப்பு கிடைத்தும் பயன்படுத்த முடியாமல் தவிக்கும் கோகுலநாதனுக்கு உதவும் கரங்கள் ஆதரவு கோரினால் இவரது வாழ்வும் ஒளிமயமாக மாறும் என்பதில் ஐயமில்லை. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் அக்ஷயா.